வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கல்ல பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. அதுல இன்று நாம் பார்க்க போறது கடைசி வந்துட்டோம். கோழிக்கழுத்து அகத்தாரை. இவங்க 2 கையில தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வர்மம் வந்தனுடைய நன்மைகள் தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம். எல்லார் கையில இந்த வர்மம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, அவசர காலத்துக்கு இது நெறைய உதவும் அது. 2 நிமிடம் தான் ஒதுக்க போறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தெரிஞ்சுட்டோம்னா, அந்த பிரச்சனை வரும்போது இந்த வர்ம தூண்டல் செய்யும்போது நமக்கு உடனே ஒரு நன்மை கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே! இப்போ அந்த வர்ம தூண்டலோட நன்மை சொல்றேன் பாருங்களா! தூக்கம் யாரு வரலையோ, இந்த வர்ம தூண்டல் செய்யலாம். தூக்கம் தான் முக்கியம். தூக்கம் சரியா இருந்துச்சுன்னா, உடல் கழிவுகள் சீராக வெளியேறும். உடல் கழிவுகள் சீரா வெளியேறுச்சுன்னா, உடல் ஆரோக்கியம். அப்ப சிறந்த வர்ம புள்ளி தானே! மன அழுத்தத்த போக்கும். முக்கியமான வர்ம புள்ளி. மனநோய்கள்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மனநோய்ன்றது வந்து நெறைய இருக்குங்க. கவலையும் ஒரு மனநோய் தாங்க. மாயத் தோற்றத்த நம்புறது. உண்மை எது, பொய் எதுன்னு நமக்கு கணிக்க முடியாத சூழ்நிலை வந்து நம்புறோம். அதனால பல பிரச்சனைகள் வர தோணுது. அதையே கணிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு சேர்ப்பது இந்த வர்ம புள்ளி. அப்ப சிறந்த புள்ளி தானே! சரி, இன்னொன்னு சொல்லுறேன் பாருங்களேன். ஏதாவது மனநோய்கள்ல மகிழ்ச்சி மற்றும் சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருமுனை கோளாறுன்னு சொல்லுவாங்க அத. அப்படின்னா, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, வேதனைப்படுவாங்க, சோகமா இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது அது. இப்போ பல பேருக்கு இந்த பிரச்சனை உண்டுங்க அது. நம்ம நல்லா தான் இருக்கோம்னு நெனைச்சுட்டே இருக்கோம். ஆனா நெறைய பேருக்கு உண்டு. அத நல்லா கவனிக்கணும் அத. இத சரி பண்றது இந்த வர்ம புள்ளி. அப்ப இந்த வர்ம புள்ளி சிறந்த புள்ளி தானே! அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இப்ப கை எடுத்துட்டேன். கையினுடைய உள்ளங்கை. உள்ளங்கையினுடைய மையப்பகுதி. மையப்பகுதிக்கு அப்படியே அந்த மையத்துல இருக்கிற புள்ளி. பள்ளம். அவ்வளோதாங்க. இந்த பள்ளத்துல சுட்டு விரல் வச்சுட்டனா, மத்த 4 விரல கை பிடிச்சுட்டனா, அழுத்துனங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 நிமிடம் அழுத்தி அழுத்தி விட்டுட்டு, மேலும் கீழும் ஒரு அழுத்தி தூண்டணும் பாருங்க. 1, 2, 3ன்னு ஒரு அழுத்தி தூண்டல் ஒரு 9 ரவுண்டு பண்ணிட்டு, அகம் புறம்ன்னு ஒரு அதே மாதிரி அழுத்தி தூண்டல் ஒரு 9 முறை பண்ணிட்டு, மெதுவா முழங்கையிலிருந்து கை பக்கம் ஒரு 9 முறை தடவி விடணும். வலது கையிலும் அதே மாரி செய்யணும். இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும், இந்த புள்ளிய நம்ம இயக்கும்போது, உடனே மீண்டு வந்துடலாம். அவசர காலத்துக்கு துணையா இருக்கின்ற இந்த வர்ம புள்ளிய அனைவரும் தெரிந்து கொள்வோம். உடல்நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்களுக்கான் ரவிவர்மன்.